அஸ்ஸலாமு கைஸ், ரம்ஜான் சீரீஸில் சஹருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷைடிஷ் தான் பார்க்க போகிறோம். காடை கிரேவி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை போல் மல்லி புதினா ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் ஒரு குழி போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணி ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மல்லி புதினா பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா குக் ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் 4 காடை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வைல் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சிக்கனை மட்டும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். காடையை மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிறோம் இல்லையா சிக்கன், அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு 1/2 கப் போல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. இது அப்படியே ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதி வர வச்சு எடுத்துட்டிங்கன்னா காடையில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான சுவையான காடை கிரேவி ரெடி. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு சஹருக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் காடையை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். இல்லாட்டினா மசாலாவில் டேரெக்டாகவே பச்சை காடையை அப்படியே சேர்த்துருவேன். ஸ்லோ குக் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த காடை கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.